தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது மேம்? பிறந்த தேதியில் இந்தந்த நம்பர்ஸ்னு எழுதிட்டு வாங்க. இதில் 1லேருந்து 9 நம்பர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியதில் எதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சீன நியூமராலஜி லோஷூ கிரிட் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அதாவது எப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் மேம். 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2001. ஓகே, இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து 1, 2, 3 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை. இப்போ 4, 5, 6, 7, 8, 9 6 நம்பர் மிஸ். இவங்களுக்கு என்னென்னலாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது மீடியாவில் இருந்தாங்கன்னா மீடியாவில் இன்னும் பெருசாக வரணும்னு நினச்சா கூட அதில் அவங்க வர முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கிடைக்காது. ஸோ இந்த 6 நம்பரையும் ஆக்டிவேட் பண்ணணும். என்ன பண்ணணும் மேம் ஆக்டிவேட் பண்ணுறது? அப்போ நான் 1லேருந்தே நான் சொல்லிடுறேன். 1ஆம் நம்பர் ஒருத்தருக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணணும்னா, சூரிய வழிபாடு பண்ணணும். கிறிஸ்டல்ஸில் சன்ஸ்டோன் யூஸ் பண்ணணும். 3ஆம் நம்பர் யாருக்காவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவர்கள் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சளை கொஞ்சமாக எடுத்து நைட் டைமில் நெத்தியில் எடுத்துக்கலாம். அப்படி வச்சுட்டு தூங்கும் பொழுது நல்லா அவங்களுக்கு வந்து ஞானம் பிறக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு பிரபல ஜோதிடர் பத்மபிரிய பிரசாத் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது மேம்? இது ஒரு அழகான ஒரு விஷயம். அதாவது நமக்கு இந்த பிரபஞ்சமானது நிறைய விஷயங்கள் கொடுக்கும். அப்போ தடுக்கப்பட்ட இடம் இல்லை நமக்கு வழங்கப்படாத இடம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து நம்மளுடைய பர்த் டேட்லேருந்து எடுக்கலாம். ஓ, இப்போ நம்ம பிறந்த தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிறந்த தேதியில் இந்தந்த நம்பர்ஸ்னு எழுதிட்டு வாங்க. இதில் 1லேருந்து 9 நம்பர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியதில் எதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த நம்பர் தான் மிஸ்ஸிங் நம்பர். இது வந்து ஒரு சீன நியூமராலஜி லோஷூ கிரிட் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அதாவது எப்படின்னா, அதில் வந்து அழகாக ஒரு இது கட்டம் போட்டிருப்பாங்க, 3 பிரிச்சுப்பாங்க, 3 பாக்ஸ் மாதிரி. அதில் எந்த பக்கம் எதை கூட்டினாலும் 15ங்கிற மாதிரி வர மாதிரி ஒரு தத்துவம். இது அடிப்படையில் ஒருத்தருக்கு எது அதிகமாக கிடைக்கிறது, எது கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எது கிடைக்கலையோ அதற்குண்டான விஷயங்களை நம்ம வந்து ஸ்வீகரிக்கிறோம். ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த உலகத்தில் நிறைய எல்லாமே கிரகத்துடைய கான்செப்டில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்குண்டான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதோ யூஸ் பண்ணுறதோ பண்ணும்பொழுது இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ்க்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம ஆக்கர்ஷிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் மேம். March 1, 2021, அதாவது 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2001. ஓகே, இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து 1, 2, 3 இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை. இப்போ 4, 5, 6, 7, 8, 9 6 நம்பர் மிஸ்ஸிங். ஓகே, இவங்களுக்கு என்னென்னலாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் நம்பர் அப்படிங்கும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, ராகுடைய ஆதிக்கம். ஓகே, பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது, வெளிநாட்டு வாய்ப்பை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கைக்கு வராமல் கிட்ட வந்துட்டு தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதிர்ஷ்டம்ங்கிறது ஒன்று. அதே போல் பிரம்மாண்டம், ஏதாவது நம்ம பெருசாக சாதிக்கணும். அதே போல் ஏதாவது மீடியாவில் இருந்தாங்கன்னா மீடியாவில் இன்னும் பெருசாக வரணும்னு நினச்சா கூட அதில் அவங்க வர முடியாது. ஏன்னா ராகுவோடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கிடைக்காது. இது 4க்கு உண்டானது. இது 5 அப்படிங்கிறது என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு புதனோடது. அவங்க கல்வி அப்படின்னா ரொம்ப பெருசாக இருந்திருக்காது, ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருக்கணும். அவங்களுக்கு புத்தி அதிகமாக இருந்தாலும் அதை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியாது. அவங்கள விட மற்றவர்கள்லாம் முன்னாடியும் வந்திருப்பாங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு. அதே போல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீச், இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, மற்றவர்கள் வேற மாதிரி அதை புரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் வந்து 5க்கு உண்டானது. வர்த்தகம், வாணிகம். ஏன்னா இந்த நீங்கள் சொன்ன டேட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 25 வயசு. ஒருவேளை அவங்க பிஸ்னஸ்குள்ளேயோ இல்லை வேலைக்குள்ளே போகலைன்னா அவங்களுக்கு அது சேஃபாக இருக்காங்க. அதே அவங்க போனாங்கன்னா அதிகமாக வர்த்தகம் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் வந்து ஷேரில் யாருடைய
நம்பரில் அந்த டேட் ஆஃப் பர்த்தில் 5 மிஸ் ஆகுதோ அவங்க ஷேரில் போடாமல் இருக்கிறது நல்லது. 4, 5 இல்லைன்னா டெஃபினட்டாக போடக்கூடாது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது கிடைக்காது, ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அதனால் அவங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 6 அப்படின்னா உங்களுக்கு பண சுழற்சி, சுக்கிரனோட ஆதிக்கம். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, சுக்கிரனுக்கு உண்டானது. ஸோ அதெல்லாம் லேகிங்காக இருக்கும், இவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அது கிடைக்காது. அப்போ சுக்கிரனோட தான் ஆக்டிவேட் பண்ணணும் இவங்களது. 7 ஞானம், ஆன்மீக பாதை. இவங்க என்னதான் முயற்சி எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஆன்மீக பாதைக்குள்ளே என்டர் கூட ஆக முடியாது இவங்களால. ஓகே. ஸோ அதே போல் சித்தர்களுடைய இவங்களுக்கு பிடிக்கும். அதாவது சில விஷயங்கள்லாம் நமக்கு ஒன்று பிடிக்கும், பட் அவங்களுக்கும் அது நமக்கு பிடிக்கணும் இல்லையா? அது போல் விஷயங்கள்லாம் அங்கே தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 7ஆம் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும். 8 சனி, உத்தியோகம் மற்றும் தொழில் கொண்டானவர். ஸ்திரத்தன்மை, இவங்களுக்கு ஸ்திரத்தன்மை இருக்காது, ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது, ஒரு திரும்ப திரும்ப மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள். இது போல விஷயங்கள் எல்லாம் இருக்கும். கடுமையாக உழைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஓகே. இதெல்லாம் அதே போல் அவ்வளோ ஜனரஞ்சகமாக எல்லாரோடையும் பேசுவாங்களான்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா 8ங்கிறது வந்து பீப்புள், பப்ளிக் அப்படிங்கிறக்கூடிய விஷயம். 9 வீரம், தைரியம், இதெல்லாம் ரொம்ப லேகிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து அவங்க 9க்கு உண்டான ஒரு விஷயம். அதே போல் மண் தத்துவம் அவங்களுக்கு அது ரொம்பவுமே குறைபாடாக இருக்கும். ஸோ இந்த 6 நம்பரையும் ஆக்டிவேட் பண்ணணும். என்ன பண்ணணும் மேம் ஆக்டிவேட் பண்ணுறது? அப்போ நான் 1லேருந்தே நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தில் 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு, எழுதி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய நம்பர் 3/6/1966 எடுத்துக்கோங்களேன். இப்போ 6 இவங்களுக்கு ரிப்பீட்டட் நம்பர் பாருங்க, 6ன்னு வருதா? 3 தடவை ரிப்பீட் ஆகுது, 4 வாட்டி. 3/6/1966 5 சொல், அதான் மேம் 3/6/19. ஓகே. 66 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த 6ஆம் நம்பர் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப சொஃபஸ்டிகேஷனாக எல்லாமே கிடைக்கும். ஆனால் மற்றது என்னென்னலாம் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 1 கூட இருக்கு, 2ஆம் நம்பர். அப்போ இப்போ 1ஆம் நம்பர் ஒருத்தருக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணணும்னா சூரிய வழிபாடு பண்ணணும், அப்பா கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கணும், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போடணும், கிறிஸ்டல்ஸில் சன்ஸ்டோன் யூஸ் பண்ணணும். ஓகே. இதை 4ம் பண்ணாலே 1ஆம் நம்பர் ஆக்டிவேட் ஆகிடும். 2ஆம் நம்பர் யாருடைய லைஃப்பில் மிஸ் ஆகுதோ, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ் ஆகுதோ அவர்கள் என்ன பண்ணணும்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், சந்திர தரிசனம் பார்க்கணும், அடிக்கடி போய் இந்த நீர்நிலைகளில் நின்றுட்டு வரணும், அதே போல் மூன் ஸ்டோன் யூஸ் பண்ணணும். இது இவங்களுக்கு 2ஆம் நம்பர் ஆக்டிவேட் ஆகிடும். இவங்களுக்கு அந்த ஒரு பிரயாணத்தில் ஒரு சந்தோஷமோ அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் ஒரு ஸ்டெபிலிட்டியோ ஒரு மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அவங்களோட லைஃப் நல்லா போகும். இப்போ நம்ம சொன்ன கேஸில் 3ஆம் நம்பர் இருக்குது, பட் 3ஆம் நம்பர் யாருக்காவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவர்கள் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சளை கொஞ்சமாக எடுத்து நைட் டைமில் நெத்தியில் இட்டுக்கலாம். ஏன் நைட்டு அப்படின்னா நம்மளுடைய பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பீனியல் கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுல மஞ்சள் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிக் எல்லாத்தையும் அந்த கழிவுகள் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் இருக்கும், நைட்டு பூரா இருக்கும். அதை அப்படி வச்சுட்டு தூங்கும் பொழுது நல்லா அவங்களுக்கு வந்து ஞானம் பிறக்கும். ஓகே. அதனால் அவங்களுடைய சாப்பாட்டில் உணவில் வந்து நல்ல உருகின நெய்யை சேர்த்துக்கலாம் 3ஆம் நம்பர் மிஸ் ஆனவங்களுக்கு. குருவாக யார் இருக்காங்களோ அவங்களுடைய பாதம் பணிந்து வணங்குறது, அந்த குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, மஞ்சள் ஆடைகள் உடுத்துறது, இதெல்லாம் பண்ணலாம். அதே போல் இவங்க வந்து சிட்ரின் அப்படிங்கிற கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம். இதுவே 4ஆம் எண் யாருக்கு மிஸ் ஆகுதோ அவர்கள் வந்து ராகுடைய ஆதிக்கத்தை கொடுக்கணும். ராகுங்கிறது மாயை அப்படிங்கிறதுனாலும் கரெக்டாக போனால் அவங்க அழகாக ரொம்ப அழகாக வழி நடத்துவாங்க. அப்போ அவங்க வந்து ஸ்மோக்கி குவாட்ஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். துர்க்கை வழிபாடு ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த விபூதி திருநீருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப பர்ஃப்யூமாக அப்படிலாம் இருக்கிறது இல்லாமல் சாம்பல்லையே இப்படி வந்து பியூராக இருக்கும்ல, அந்த பியூர் ஃபார்மில் இருக்கிற விபூதியை நெத்திக்கில் நல்லா இட்டுட்டு வரணும். இது மாதிரி பண்ணலாம். அதே போல் ஆஷ் கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணணும்.
இப்படி பண்ணும்பொழுது இந்த 4ஆம் நம்பர் வந்து ஆக்டிவேட்டாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக கை கொடுக்கும். 5ஆம் நம்பர், அந்த 5ஆம் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும். புதன்கிழமை அன்னைக்கு நல்ல பச்சை கலர் வண்ணம் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு சாப்பிடலாம். க்ரீன் அவென்ச்சுரிங்கிற கிறிஸ்டல் இருக்குது, இதை வந்து உபயோகத்து வரலாம். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு வேணும், கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் பண்ணாலே அவங்களுக்கு அதிகம் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் இருக்குல்ல, பேனா பென்சில், இதெல்லாம் புதுசாக வாங்கி இவங்களும் யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் தானம் கொடுக்கலாம். இப்படிலாம் பண்ணும்பொழுது அந்த 5ஆம் நம்பரானது ஆக்டிவேட் ஆகிடும். 6ஆம் நம்பர், இந்த 6ஆம் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா மகாலட்சுமி வழிபாடு. அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். பேபி பிங்க், பேபி ப்ளூ, இந்த கலர்லாம் யூஸ் பண்ணலாம். நல்லா அவங்க வந்து ஜாஸ்மின் அத்தர் அப்படின்லாம் விற்கும் இல்லையா, பர்ஃப்யூம் நல்லா யூஸ் பண்ணணும் இவங்க. இப்போ நம்ம கொடுத்ததுல வந்து 6 இருக்கு, இவங்க எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். பட் 6ஆம் நம்பர் யாருக்கு மிஸ் ஆகிருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் அவங்க இதை யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஜுவல்லரி, அதுவும் வெள்ளியில் இருக்கக்கூடிய மோதிரமோ இல்லை நெக் செட்டோ இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஜென்ஸாக இருந்தால் ஒரு காப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த வெள்ளியில் காப்பு மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. அவங்களுக்கு 6ஆம் நம்பர் ஆக்டிவேட் ஆகிடும். 7ஆம் நம்பர் ஆக்டிவேட் பண்ணணும்னா இவங்களுக்கு வந்து செர்பென்டைன் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. இந்த கிறிஸ்டல் அவங்க வந்து 7ஆம் நம்பர்காரர்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். எங்கே அருகில் அவங்க ஊருக்கு பக்கத்தில் எங்கே ஜீவசமாதி இருக்கோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம். இவர்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கயிறு, இந்த மல்டி கலர்னு இருக்கும் தெரியுமா, கயிறு கலர் அந்த கயிறு கட்டணும். ஏன்னா கேதுக்குண்டான கலர் வந்து எல்லா கலரும் சேர்ந்தது, அதனால் அந்த கலரை அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த 7ஆம் நம்பர் அப்படிங்கிறது கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும். 8 கருப்பு, ஏன்னா அது வந்து சனியோடைய ஆதிக்கம். கருப்பு கயிறு கட்டிக்கலாம். கருப்பு வஸ்திரம், அவங்க உடை வந்து வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்காச்சும் போட்டுக்கலாம். அதே போல் எள்ளு அவங்களோட உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வரலாம். பிளாக் டர்மலின், ஹெமடைட் அல்லது பிளாக் ஒப்சீடியன், இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நல்லது. ஊர் காவல் எல்லை தெய்வம் இருக்காங்களா, இவங்களை நிச்சயமாக வழிபாடு பண்ணிட்டு வரணும். இவங்களுக்கு அதுதான் இந்த பக்கபலமாக இருந்து காவலாக துணை நிற்பாங்க நம்மளுடைய 8ஆம் நம்பர் மிஸ் ஆனவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 9ஆம் நம்பர் வீரம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். அப்படிங்கும்பொழுது இவர்கள் என்ன பண்ணலான்னா மண் தத்துவம், மண்பானையில் அதிகமாக நீர் அருந்தணும், சாப்பாடு செய்து சாப்பிடணும், காலில் கொஞ்சம் நேரம் வச்சு இந்த மண் தரையில் நடந்துட்டு வர்றது. இவங்க வந்து ரெட் ஜாஸ்பர் அப்படிங்கிற கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம். முருகன் வழிபாடு செவ்வாய் என்று செய்துட்டு வரணும். இதெல்லாம் செய்யும் போது இந்த 9ஆம் நம்பர் அப்படிங்கிறது அவங்களுடைய இதில் வந்து ஜாதகத்தில் இந்த அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் ஆக்டிவேட் ஆகும். இந்த 90s வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 2K கிட்ஸுக்கு தான் இதை வந்து கொஞ்சம் 9ங்கிறது அடிக்கடி மிஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்திரத்தன்மையோ ஒரு பயமற்ற ஒரு நிலையோ அவங்களுக்கு அதிகமாக காணப்படுறதை நம்ம பார்க்க முடியறதில்ல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பயமோ ஒரு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உணர்வு கொந்தளிப்பும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 9ங்கிற ஒரு நம்பர் அவங்களுக்கு அதிகமாக மிஸ் ஆகும். இப்போது நியூமராலஜியில் நம்ம எண்கள் அப்படிங்கிறது தான் பிரதானம். அதில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்ன இந்த மிஸ்ஸிங் நம்பரே எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது மேம். ஏன்னா இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு எல்லாருமே அவங்கவுங்க கூட அவங்கள கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த நியூமராலஜியில் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு சில எண்களை சொல்லுவாங்க. முக்கியமாக 7, 8 அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அப்போது அந்த எண்ணும் இந்த எண்ணும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும்ல மேம். எப்பயுமே எல்லா நம்பரும் நமக்கு தேவைதான். ஓகே, 7ங்கிறது ஞானத்துக்கு உண்டான நம்பர். 7ங்கிறது விரக்திங்கிறத விட பற்றற்ற நிலை, எல்லாத்து மேலேயும் ஆசைப்படாத ஒரு விஷயம், அதெல்லாம் கொடுக்கக்கூடியது 7. எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். இது வந்து நம்மளுடைய கிரகங்கள் போல தான். இப்போ சனியை பார்த்தா பயந்துட்டு போகிறது, 8ஆம் நம்பரை வேண்டாம்னு சொல்கிறது. 8ஆம் நம்பரில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் உயரவே முடியாது. ஏன்னா ஸ்திரத்தன்மை. ஆனால் சில பேருக்கு செட் ஆகாதா மேம், அது உண்மையா? அப்படி கிடையாது, இவங்களோட மனசு தான். எனக்கு செட் ஆகுதுன்னு நினச்சானா செட் ஆகாது. ஓகே, பீப்புளோட அவங்களால சகஜமாக பேச முடியாது, பப்ளிக்கோட பேச முடியாது. 8ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்குது. அந்த சனியோட ஆதிக்கம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மக்களோட இணைந்து பணியாற்ற முடியாது. அதனால் இது வந்து ஒரு புது விஷயங்கிறத காட்டிலும் இது வந்து வெளியில் புதுசாக
கொண்டு வரோம் அப்படிங்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிறது தான் சைனீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். இதை பயன்படுத்தி பாருங்க. நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஒரு மாறுதல்கள், ஆமா இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆயிருக்கு. இப்போ ஜாதகத்துல சொல்லுவோம்ல, சில நீச்சமாகற கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதனுடைய அது பங்களிப்பை முழுவதுமாக கொடுக்க முடியாத நிலைன்னு. அது போல நமக்கு நம்பர்ஸ் வந்து முழுமையாக கொடுக்க முடியாத நிலை. இதை எப்படி நம்ம வந்து கொடுக்குற மாதிரி நம்ம மாத்திக்கிறோமோ நம்ம லைஃபே நல்லா நமக்கு ஏத்த மாதிரி மாறும். நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. அதான் ஆன்மீக நேயர்களுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி அம்மா.